ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த விவோவோட Vivo V23e 5G இந்த ஃபோன் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாவது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பட்டன் ஆல் காமிச்சிருக்கோம், அதை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவறும் கிடைக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தாலே ஏன் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு Fewtech Tamil இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணினா அதுக்கான லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிராண்ட் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்தோம்னா சென்டரில் Vivo V23ன்னு கொடுத்துருக்காங்க. டாப்பில் Vivo, கீழே 5G, நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷோட V23யில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பார்க்கல் டிசைன் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் எதுவும் இல்லை. ரைட் சைட் லெஃப்ட் சைடில் Vivo பிராண்டிங், பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா ஸோ மேட் இன் இந்தியாங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே V23 ஃபோன் தான் இருக்குது. ஸோ எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாக்ஸில் வேறு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் புக்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இது போக ஒரு 44 வாட்க்கான சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ போல் விவோலேருந்து கிடைக்கிற அந்த இயர்பாட்ஸ் இல்லை இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மறக்காமல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் டைப்-சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்-சி கடையில் பார்த்தீங்கன்னா கேபிள் கடையில் ஒரு சிம் ஸ்லாட், அது கடையில் நம்மளுக்கு டைப்-சி கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வச்சு தெரியுது இந்த ஃபோன் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஓகே, விவோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தா எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இயர்ஃபோன்ஸ்லேருந்து இன்க்ளூடிங் அந்த கன்வெர்ட்டர் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸில் விவோ பஞ்சமே வைக்கல. ஓகே, இப்போ இந்த ஃபோனுக்கு வந்தோம்னா ஃபோனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப காம்பேக்டாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக் சைடில் பார்த்தோம்னா நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷோட V23 மாதிரியே இங்கேயுமே கலர் சேஞ்சிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா இன்னன் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸ் வந்தோம்னா இங்கே எங்களுக்கு ஒரு 6.44 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சின்ன டிஸ்பிளே தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 2400 × 1030 பிக்சல்ஸ். ஓகே, டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ஷோ பார்த்தோம்னா 83.92% கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தோம்னா சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறதுக்கு இன்னன் ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டான கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரெகுலர் கொடுக்குற டார்க் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம ஸ்க்ரீன் இதுக்கு வந்தோம்னா ஸ்க்ரீன் கலர்ஸ் பார்த்தோம்னா கீழே அந்த ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், டிஃபால்ட், ஹை இந்த மாதிரி நீங்கள் மோட்ஸும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபோனோட ரெஃப்ரெஷ்னு பார்த்தோம்னா சேட்லி இங்கே நம்மளுக்கு ஒரு 60 Hz ரெஃப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லான்ச் ஆகல. ஸோ லான்ச் ஆகிற ப்ரைஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 Hz ரெஃப்ரெஷர் கொடுத்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த ஃபோனில் சைட்ஸில் இருக்க வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது ஃபோனு. ஸோ உங்களுக்கு அந்த வெசல்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட் பாடிஷன் வந்தோம்னா இங்கே பேக் சைடில் டோட்டலாகவே ஒரு கிளாஸ் பில்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நல்ல ஒரு மேட் ஃபினிஷோட டெக்ஸ்சர் ஃபினிஷும் நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த கலர் சேஞ்சிங் டிசைன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நல்ல ஒரு இன்னன் ஃபீல் பார்த்தோம்னா நல்லா காம்பேக்டான ஃபினிஷ் தான் கைஸ். ஸோ அகைன் சொல்கிறேன், நல்லா காம்பேக்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இன்னன் ஃபீல் சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 6.44 இன்ச் பேனல் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்கல. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தோம்னா டாப்பில் சைடு மைக், ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், பாட்டமில் ஸ்பீக்கர், டைப்-சி ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்லி இங்கே நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு இங்கே கன்வெர்ட்டர் பாக்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவோம். என்ன சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ப்ளைனாக விட்டுட்டாங்க, நத்திங். ஓகே, இந்த ஃபோனோட கலர் வேரியன்ஸ்னு வந்தோம்னா ஸோ நம்மகிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா சன்ஷைன் கோல்டு, இது போக பிளாக் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, நம்ம கோல்டு கலர்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 172 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோன். திக்னஸ்னு பார்த்தோம்னா 7.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னன் ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால நல்லா ஃபீல் ஆகுது கையில். ஸோ வெயிட்லெஸ்ஸான ஃபோனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட். இது போக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால்
மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜில் 23 GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 105 GB சம்திங் எல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதே நம்ம ரேமில் பார்த்தோம்னா 3.15 GB யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு 5 GB + 4 GB விர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்காது. மெமரி எக்ஸ்பேண்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை ப்ராசர் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 6 nm பில்ட் பண்ண மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 5G ப்ராசஸர் இது. ஓகே, இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6 nm பில்ட் பண்ணதுனால நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்டான ப்ராசஸராகவும் இருக்கும். ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸராக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் OS வெர்ஷன் 12 தான் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஜிபின்னு பார்த்தோம்னா மாலி G57 MC2ங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 810 ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 765G 760G அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸராக இருக்கும். ப்ராசர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு கேமராஸ்னு பார்த்தோம்னா இங்கே பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f1.8 அபேச்சரோட, அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் f2.2 அபேச்சராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது மேக்ரோ சென்சர் f2.4 அபேச்சராக கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இதே நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்கிற இந்த டியூ ட்ராப் நாச்சில் இருக்கிற ஒரு 44 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸோட வருது f2.0 அபேச்சரோட. ஓகே, உங்களுக்கு கேமரா ஃபீச்சர்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகே, ஃபோட்டோ மோடில் நம்மளால் 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். வீடியோ மோட்லேயும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, வீடியோ மோடில் நம்மளால் 10x வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் போர்ட்ரேட் மோட். ஸோ மோடில் பார்த்தோம்னா ஹை ரெசல்யூஷன், பேரனமா, ஸ்லோ மோஷன், அப்புறம் டியூவல் வியூங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டியூவல் வீடியோ மோட். ஓகே, உங்களுக்கு ஸோ வீடியோ மோட் தான். ஓகே, கேமரா சாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிக்க நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 4050 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 44 வாட்க்கான சார்ஜர் பிரேக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி 0 to 16% அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஈஸியாக 1 day கிட்ட வரைக்கும் ஈஸியாக தாங்கும். ஸோ 6 nm பவர் எஃபிஷியண்டான ப்ராசஸர், 6.44 இன்ச்சுக்கான ஒரு 6 years டிஸ்பிளே AMOLED பேனல், இதில் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக 1 day கிட்ட வரைக்கும் பேட்டரி லைஃப் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் நல்லா கொடுத்துருக்காங்க. கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸிங் வைஸ் பார்த்தோம்னா இந்த 8GB RAM 120GB ஸ்டோரேஜோட வர வேரியண்ட் மேபி 16 to 18,000 இருக்கலாம். அண்டர் 20K தான். 16 to 18,000 இருக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே, ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகல. கமிங் 21st February தான் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆனோடனே ப்ரைஸிங் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ பின் பண்ணுறேன். நீங்கள் என்ன ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தாக இருக்கோ இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றின கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. நல்ல ஒரு பவர் எஃபிஷியண்டான ப்ராசஸர், நல்ல ஒரு பில்ட், நல்ல ஒரு கேமரா, ஓகே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் இது பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு 4500 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே நல்லா ஒரு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்க எல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம Fewtech Tamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.